श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தின் நிறைவு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இத்தம் விருஷாச்சலபதேரிஹ சுப்பிரபாதம் ஏ மானவா பிரதிதினம் படிதும் பிரவருத்தா தேஷாம் பிரபாத சமயே ஸ்மிருதிரங்க பாஜாம் பிரக்ஞாம் பராத்த சுலபாம் பரமாம் பிரசூதே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தின் நிறைவு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன சொல்றோம் என்றால், இத்தம் விருஷாச்சலபதேர் இஹ சுப்பிரபாதம். இத்தம் விருஷாச்சலபதேர், இந்த வெங்கடேஸ்வர சுப்பிரபாதமானது விருஷாச்சலம், அதாவது விருஷகிரி என்னும் அந்த மலையில் இருந்து கொண்டு அருள்பாலிக்கும் நம்மளோட பெருமாள் மீது இருக்கும் ஒரு ஸ்தோத்திரம் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். அதனால் விருஷாச்சலம், விருஷகிரி என்னும் மலையில் இருந்து கொண்டு அருள் புரியும் பெருமாள் மீது இருக்கும் இந்த ஒரு வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம். இத்தம் விஷாச்சலபதே ரிஹ சுப்பிரபாதம் ஏமானவா பிரதிதினம் பற்றித்தும் பிரவருத்தா. அதாவது அந்த விஷாச்சலம் என்னும் மலையில் இருக்கும் பெருமாளை போற்றுகிற இந்த வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தை எந்த ஒரு மனிதன் தினமும் பிரதிதினமும் அனுதினமும் பாராயணம் செய்து வருகிறானோ அவனுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார்கள். ஏமானவா பிரதிதினம் படித்தும் பிரவருத்தாக தேஷாம் பிரபாத சமயே ஸ்மிருதிரங்க பாஜாம். அதுவும் இந்த சுப்பிரபாதத்தை எப்போ பாராயணம் செய்ய வேண்டும்? அதிகாலையில், விடிய காலையில எழுந்து கொண்டு அந்த பெருமாளை மனசுல வச்சுட்டு அந்த பெருமாளை நம்மளோட நெஞ்சத்தில் வைத்துக்கொண்டு அவரையே எண்ணிக்கொண்டு இந்த வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தை பக்தியுடன் பாராயணம் செய்யும் ஒரு பக்தனுக்கு தேஷாம் பிரபாத சமயே ஸ்மிருதிரங்க பாஜாம் பிரக்ஞாம் பரார்த்த சுலபாம் பரமாம் பிரசூதே. அதாவது பிரக்ஞாம், ஒரு நல்ல ஆன்மீக ஞானமும் அதே நேரத்தில் இறைவனின், கடவுளின், பெருமாளின் அருளும் கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். அதனால் இந்த வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தின் நிறைவு ஸ்லோகமானது இந்த சுப்பிரபாதத்தை படித்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை விரிவாக கூறுகிறது. அதனால் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தை அதிகாலையில் எழுந்து கொண்டு பகவானை எழுப்புவதற்காக, அவரை திருப்பள்ளி எழுச்சி செய்வதற்காக இந்த ஒரு வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தை பக்தியுடன் யார் ஒருவன் பாராயணம் செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக பகவானின், இறைவனின், கடவுளின் அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆன்மீக ஞானமும் கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம நேற்றுக்கே பார்த்தோம் இந்த மோஹஜித் யார் என்று. இவர் ஒரு ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்தவர். இவர் மோகத்தை, ஆசையை ஜெயித்தவர் என்று பார்த்தோம். இவர் மட்டும்தான் அந்த ஆசையை ஜெயித்து இவர் மட்டும்தான் அந்த வைராக்கியத்தோடு இருந்தாரா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. ராஜா எப்படி இருக்காரோ அப்படியே தான் பிரஜைகளும், அப்படியே தான் அந்த ராஜ்யத்தில் வசிக்கும் மக்களும் இருப்பார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஒரு நல்ல ராஜாவாக, வைராக்கியமுள்ள ராஜாவாக இருக்கும் மோஹஜித், அவரின் ராஜ்யத்தில் இருக்கும் மக்கள்கள் அனைவருமே அதே வைராக்கியத்தோடு இருந்தாலாம். இந்த மக்களும் மோஹஜித்தும் மட்டும்தான் வைராக்கியத்தோடு இருந்தாளா என்று கேட்டால் அதுவும் கிடையாதாம். மோஹஜித்தின் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் வைராக்கியத்தோடு இருந்தாலாம். அதனாலேயே நம்ம மோஹஜித்தின் ராஜ்யத்தை வைராக்கியமுள்ள ஒரு ராஜ்யம் என்று எல்லாருமே சொன்னான். இந்த வைராக்கியமுள்ள இந்த ராஜ்யத்திற்கு ராஜாவாக இருக்கும் மோஹஜித் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக செல்கிறார். அப்படி போகும்போது அந்த போற பாதையில ஒரு முனியை பார்க்கிறார். இப்படி அந்த முனிவரை பார்த்த உடனே இவர் அந்த முனிவர் கூட பேச்சு கொடுக்கிறார். அந்த முனிவரும் திருப்பி பேசிக் கொள்கிறார்கள். இப்படி நம்மளோட மோஹஜித்தும் இந்த முனிவரும் என்ன பேசியிருந்தா, நடுவில் நடந்த அந்த கான்வர்சேஷன் என்ன, இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் இந்த கதை மேலும் எப்படி நகர்றது நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.